ஹலோ வணக்கம். உங்கள் புனியம்மா. இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் பண்ண போகிறேங்க. வெங்காயம் வணக்கிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் 5-6 முந்திரி, தேங்காய் ஊறலைங்க. இன்றைக்கி வெறும் முந்திரி மட்டும் போட்டிருக்கிறேன். இப்படி வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் தக்காளி மேலே இருக்கிறது எடுத்துகிட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 போடலாங்க. ஒருத்தர் போட மாட்டாங்க. நான் கொஞ்சம் தக்காளி டேஸ்ட் பிடிக்கும்ட்டு ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேங்க. வணங்கட்டுங்க. வணங்கினதுக்கப்புறம் அதுக்குள்ளே கறி தாளிச்சுக்கலாம். சோம்பு போட்டு வேறு எதுவும் போடலைங்க. சோம்பு போட்டு கறி நல்லா கழுவி தாளிச்சு விட்டுங்க. அப்புறம் இதை வணக்கி எடுத்து வச்சுட்டு, இதுக்கு அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க. போட்டு வணக்கி ஆறட்டுங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு எடுத்து அரைச்சி ஊற்ற வேண்டியதான். இது அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, கறி வணக்கிட்டு உப்பு மஞ்சள் போட்டுங்க. கொஞ்சம் நல்லா வணங்கணும், உருண்டு வரணும். வந்ததுக்கப்புறம் மட்டன் மசாலா, சக்தி மட்டன் மசாலா தான் இன்றைக்கி நான் வேறு எதுவும் போடலைங்க. சக்தி மட்டன் மசாலாவும் சக்தி மல்லித்தூள் தான் போட்டிருக்குறேங்க. போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 5 விசில் விட்டு, அப்புறம் அந்த வணக்கணும் இல்லைங்க, இது வருங்க மட்டன் மசாலா, அதையுமே மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வணக்கி தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டுங்க. 4 விசில் வரட்டுன்னு. அது வேறு மல்லித்தூள் 1 ஸ்பூன் தான் போட்டேங்க. போட்டு 4 விசில் வர்ற அளவுக்கு மூடி வச்சுட்டேங்க. நல்லா கறி சின்னதாக இருந்ததுனால போதும் 4 விசில்ன்ட்டு விட்டுங்க. சும்மா பூவாட்ட வெந்து போச்சுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிங்க. எங்களுக்கு இட்லிக்குங்கிறனால கொஞ்சம் தண்ணியாட்டம் வேணுன்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலான்ட்டு, அப்புறம் இதை மூடி போட்டு குக்கரில் இது வச்சுட்டுங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு செலவு வெங்காயம் வணக்கணும் இல்லைங்க, அதை அரைச்சிட்டு ஊற்றினா வேக முடிஞ்சதுங்க. சத்தாடங்கண்ணா சீக்கிரமாக சிம்பிளாக மட்டன் குழம்புங்க. சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, இட்லியும் ஊற்றிடலாங்க. இட்லி பானைக்கு தண்ணி காஞ்சி போச்சு. ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அதை அரைச்சிட்டு வந்தோம்னா அது சத்தம் வந்துடுங்க. அப்புறம் மூடி சத்தம் அடங்கினதுக்கப்புறம் அதை அரைச்சிட்டு ஊற்றி, அப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதி வந்ததுன்னா இறக்கி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க? சரிங்க, அவ்வளோதான். இந்த அரைச்சதை ஊற்றிடலாங்க. வெங்காயம் வணக்கணும் இல்லைங்க. வெங்காயம், கருவேப்பிலை, 5-6 முந்திரிங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியெல்லாம் அதை அரைச்சிட்டு வந்தாச்சு. உள்ளே ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா வேலை முடிஞ்சதுங்க. அப்புறம் சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி என்ன ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷலு? நாங்கள் இவ்வளவுதான் இன்றைக்கி. மட்டன் குழம்புமே இட்லியும் தானுங்க. நீ மதியானம் வேறு எதுவும் பார்க்க வேணும். பிரியாணிக்கு இது பண்ணலாமான்னு. சரி, பண்ணுனா உங்களுக்கு மறுபடியும் வீடியோ வரும், இல்லைன்னா இல்லை. சரிங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய். அப்புறம் அப்படின்னு ஓட்டு நீங்கள் கம்முன்னு